குக்கரில் கடாயை போட்டு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு நம்ம இந்த மஞ்சள் பூசணிக்காவை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வந்து வேகட்டும். வேகிற நேரத்துக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் உள்ள தேங்காய் துருவலோட பச்சை மிளகாவையும் சேர்த்துட்றேன். இந்த பூண்டையும் சேர்த்துட்றேன். இது கூட ஜீரகத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஜீரகத்தை கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். நான் அரைச்சி வச்சிடலாம். இப்போ காய் நல்லா வெந்துச்சு பாருங்க. நம்ம இதில் வந்து அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகத்தூள், ஜீரகமும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை கழுகி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து ஒன்றா சேர்ந்து வரட்டும், காமிக்கிறேன். நல்லா வெந்து கொதித்து ஒன்றா சேர்ந்து வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா வந்து மசிச்சு வச்சுருக்கேன். பருப்பு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதை ஒன்றா சேர்த்துடலாம். நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் தண்ணி வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு உப்பு சேர்க்கலை. இப்போ உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதிச்சு வரட்டும். ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். நல்லா பச்சை வாசனையெல்லாம் கொதிச்சு நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துச்சு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டி போட்டிருக்கேன். இல்லை கடுகு சேர்த்துட்டேன். காஞ்ச மிளகா 2 கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம வந்து அந்த தாளிப்பை வந்து அதில் ஊற்றிடலாம்.